சேவ் ஜேர்னலிஸ்ட் சேவ் டெமோக்ரஸி அப்படிங்கிற பெயர்ல தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகையாளர்கள்லாம் நேற்று ராஜரத்னம் ஸ்டேடியம் வாசல்ல பாஜகவை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ண போறதா ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க மக்களே. இப்ப இந்த போராட்டம் உண்மையா எதற்காக பண்ணப்பட்டது, எதற்காக பண்ணப்படுறதுக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பத்தியும், உண்மையாலுமே இந்தியாவை பற்றிய ஒரு நல்ல சிந்தனை, ஒரு நல்ல மதிப்பு, ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீலிங் உள்ள யாராக இருந்தாலும் இந்த போராட்டத்தை பார்த்தா என்ன நினைப்பாங்க பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. அதாவது நேற்று ஒரு போராட்டம் நடத்த போறதா அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க மக்களே. அதாவது என்ன டைட்டில்னு பாத்தீங்கன்னா, சேவ் ஜேர்னலிஸ்ட் சேவ் டெமோக்ரஸி, பத்திரிகையாளர்களை ஒடுக்கும் பாஜகவை கண்டிப்போம், கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்க ஒருங்கிணைவோம் அப்படின்னு டைட்டில் போட்டு ஒரு கேப்ஷன் போட்டு ஒரு போராட்டம் நடத்த போறதாகவும், ஒரு பேரணி நடத்த போறதாக, கண்டன பொதுக்கூட்டம் நடத்த போறதாகவும் ஒரு விஷயம் போடப்பட்டது. இந்த ஒரு கண்டன பொதுக்கூட்டம் எதுக்காக நடத்தப்படுறதா சொல்லப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தே ஆக வேண்டும் இந்த இடத்துல. ஏன்னா இந்த ஒயர் அப்படிங்கிற ஒரு மேகசின், ஒரு யூடியூப் சேனல்ல ஓனரா இருக்கக்கூடிய திரு சித்தார்த் வரதராஜன் மற்றும் கரண் தாப்பர், இப்ப இந்த பேரிட பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மக்களே. கரண் தாப்பர் அப்படின்னு சொன்னதுமே, அதாவது இவர் வந்து இந்த டெவில்ஸ் அட்வொகேட் அப்படின்னு CNN பல ஷோ கண்டக்ட் பண்ணியிருப்பார். யாரு இவரை எதிர்த்து உக்காந்தாலும் அவங்கள டெம்பர் ஆக்கி, சூடாக்கி, கோவப்படுத்தி அவங்கள வாக் அவுட் பண்ண வைக்கிறது தான் இவருடைய ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பல பேர் எடுத்திருப்பார். இப்போ திரு கரண் தாப்பர் அவர்கள் மீதும் இந்த ஒயரோட சித்தார்த் வரதராஜன் மீதும் செடஷன் சார்ஜஸ் போட்டாங்க, தேச துரோக வழக்கு போட்டுட்டாங்க பாஜக அப்படிங்கிறதுனால இதை எதிர்த்து போராட்டம் பண்ண போறதா அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. இந்த போராட்டம் நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிறத பத்தி எங்க பேச்சே இல்லை மக்களே. இது எதனால இந்த ஒரு செடஷன் கேஸ் போடப்பட்டுச்சு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட தெரிவிக்கிறேன். அதற்கு பிறகு மக்களாக்கி நீங்களே முடிவு பண்ணுங்க, இந்த போராட்டம் எவ்வளவு அரசியல் சார்ந்தது, அபத்தமானதுன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த சித்தார்த் வரதராஜன் மீது அதை விட்டுருங்க, அவரது வயலுடைய பத்திரிகையுடைய ஆசிரியர் அவர் தான், அவரை விட்டுலாம். கரண் தாப்பர் மீது ஆல்ரெடி ஒரு வழக்கு போடப்பட்டது. அந்த வழக்கின் தொடர்ச்சியாகத்தான் இந்த வழக்கு போடப்பட்டதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டுச்சு. என்ன வழக்குன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துருமே. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பஹல்கம் அட்டாக் நடந்த பொழுது இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் ரத்தம் கொதிச்சு போச்சு. அது எப்படா நீங்க எங்க நாட்டுக்குள்ள பூந்து எங்க ஊருடைய பெண்கள் எல்லாம் பார்த்து அந்த பெண்ணோட குங்குமத்தை அழிக்கிற மாதிரி அந்த ஆம்பளைகளை கொண்டுட்டு போயிருப்பீங்க நீங்க அப்படின்னு அவ்வளவு கோவப்பட்டாங்க. உண்மையாலுமே பேட்ரியாட்டிக் ஃபீலிங் உள்ளவர்கள் எல்லாம் கோவப்பட்டிருப்பாங்க. இப்ப அதற்கு எதிராக ரிட்டலியேஷன் அட்டாக்காக உருவாக்கப்பட்டதுதான் சிந்தூர் அப்படிங்கிற ஆபரேஷன். இப்ப இந்த சிந்தூர் அப்படிங்கிற ஆபரேஷனை பற்றி கரண் தாப்பர் அவருடைய ப்ரோக்ராம்ல ஒருத்தவரை கூட்டு பேட்டி எடுக்கிறார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நஜாம் சேத்தி அப்படிங்கிற ஒரு பாகிஸ்தானை சேர்ந்தவர். கூட்டு பேட்டி எடுக்கிறப்போ என்ன வார்த்தை கேட்கப்பட்டது நான் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது இவர் கேட்கிறார், அதாவது டெவில்ஸ் அட்வொகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரு முன்னாடி உக்காந்தாலும் கேள்வி மேல கேள்வி கேட்டு ஒரு மாதிரி டெம்பர் ஆக்கி கோவப்படுத்தி அவரை வாக் அவுட் பண்ண வைக்கிறது தான் அவர் ஸ்டைலுன்னு பீத்தி கொண்டு இருக்கக்கூடிய திரு கரண் தாப்பர் நஜம் சேத்திய பேட்டி எடுக்கிறாரு. இன்னைக்கு 2 பேட்டி எடுத்திருக்காரு. ஒன்னு ஆன் 20th of April, இன்னொன்னு 8th of May. என்ன கேள்வி நான் சொல்றேன் பாருங்க. அதாவது அவர் கேட்கிறாரு, கரண் தாப்பர் கேட்கிறாரு, do you think it is a false flag operation? அது அவர் உடனே, எஸ் ஐ நோ வெரி வெல், இட் இஸ் இந்தியாஸ் டீப் ஸ்டேட் ஆபரேஷன் அப்படிங்கிறார். இந்த வார்த்தை எவ்வளவு அர்த்தம் வாய்ந்தது நான் மக்கள்கிட்ட தெரிவிக்க ஆசைப்படுற மக்களே. அதாவது வாட் இஸ் அ ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷன் நான் சொல்றேன். அதாவது இங்க பஹல்கம்ல நடந்த அட்டாக் அப்படிங்கிறதே ஒரு போலியான அட்டாக் அப்படின்னும், இதை உருவாக்குனதே ஒரு பொலிட்டிக்கலுக்காக பாஜக தான் உருவாக்கியது அப்படின்ற அர்த்தத்துல கேட்கப்பட்ட வார்த்தை தான் ஃபால்ஸ் பிளாக் அப்படிங்கிற வார்த்தை. அதாவது இது என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, ஒரு சம்பவத்தை நிகழ்த்தியதாக ஒரு குழு மீதோ இல்ல வேறு ஒரு குரூப் மீதோ பழி போடுவது. ஆனா அந்த சம்பவத்தை அவங்க நிகழ்த்திருக்கவே மாட்டாங்க, அந்த சம்பவத்தை நிகழ்த்தியது இவங்களே பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷன். இவர் ஒன்று சொல்றாரு, எஸ் ஐ நோ இட்ஸ் டீப் ஸ்டேட் ஆபரேஷன் அப்படிங்கிறாரு. என்ன அர்த்தம்னா,
அரசாங்கத்தை சேர்ந்தவர்களே அரசாங்கத்தை சார்ந்தவர்களே ஒரு குழுவா ரெடி ஆயிட்டு நம்ம மக்கள் மீதே இந்த மாதிரி ஒரு டெரர் அட்டாக் ஏற்படுத்துற மாதிரி பாவலா பண்ணி மக்களை நம்ப வைக்கிறதுக்கு அரசாங்கமே செஞ்ச வேலைதான் இது. இது பாகிஸ்தானிஸ் யாருமே செய்யல. இது இந்தியாவில் கவர்மெண்டே அரசாங்கத்தை உள்ள ஆளை வச்சு செஞ்சதுதான் இந்த பஹல்காம் அட்டாக்கு அப்படின்னு 2 பேர் உட்காந்து பேசுன்னு பேசினாங்க. மக்களே யோசிச்சு பாருங்களேன். அதாவது இது ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல இருக்குது. பஹல்காம் உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன்ல NIA பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆபரேஷன் அந்த நடந்த அந்த அட்டாக் சிந்தூர் நம்ம ரிலேட் பண்றோம். இப்ப இந்த 2த்துக்கும் உக்காந்துக்கிட்டு இந்த இடத்துல இவங்க எந்தவித அடிப்படை ஆதாரமுமே இல்லாம ஒருத்தர் ஃபால்ஸ் பிளாக்ன்றாரு, ஒருத்தர் டீப் ஸ்டேட்ன்றாரு. இது இப்போ ஒரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்க மக்கள். இந்த நஜம் சேத்தி அப்படிங்கிறவரு பாகிஸ்தானை சேர்ந்தவர். இவரு வேற நாடு. அந்த நாட்டை சேர்ந்த அவரு இங்க கரண் தாப்பருக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இது யாருக்கு தெரிஞ்சு கொடுப்பாரு நான் சொல்லட்டுங்களா? ஃபர்ஸ்ட் ISIக்கு தெரிஞ்சிருக்கும். ISIக்கு தெரியாம, பாகிஸ்தான் உளவு பிரிவுக்கு தெரியாம அவர் இங்க ஒரு பேட்டி கொடுக்கவே முடியாது. இந்த மாதிரி அது ஒரு சென்சிட்டிவ் மேட்டரை பத்தி GHQக்கு தெரிஞ்சிருக்கும், ஜெனரல் ஹெட் குவார்டர்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜெனரல் ஹெட் குவார்டர்ஸுக்கும் ISIக்கும் தெரிந்து இங்க இப்படி ஒரு பேட்டியை கொடுத்து இங்க உள்ள இந்திய மக்களை ஒரு தவறா வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த 2 பேட்டி முடிஞ்சதுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு இது வாஸ் ஆன் மே 11 அன்னைக்கு டெல்லி போலீஸ்ல அவர் மீது FIR தொடுக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது. யாராலும் கேட்டீங்கன்னா திரு கௌதம் N சபர்வால் அப்படிங்கிற அட்வொகேட்டால. அதற்கு பிறகு அந்த FIR போடப்பட்டதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் நீதிமன்றத்தில் நாடுறாங்க ஃபார் ஆன்டிசிபேட்டரி பெயில். அதற்கு பிறகு ஆன்டிசிபேட்டரி பெயிலும் கொடுக்கப்பட்டது. இதுல விசாரிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் விசாரணை போயிட்டு இருக்கு. அஸ்ஸாம்ல ஜூலை 11, 2025 அன்றைக்கு இன்னொரு வழக்கும் போடப்படுகின்றது. கரண் தாப்பர் மீதும் த ஒயர் அப்படிங்கிற பத்திரிகையின் ஆசிரியரான சித்தார்த் வரதராஜன் மீதும் போடப்படுகின்றது ஃபார் சேம் லைக் இஷ்யூக்கு. அடுத்தது அந்த இஷ்யூல ஆகஸ்ட் 12 அன்னைக்கு சம்மன் சர்வ் பண்றாங்க. அந்த சம்மனுக்கு அவங்க சம்மனை எதிர்த்து அவங்க ஒரு அப்பீல் போயிருக்காங்க, ஒரு டிஃபென்ஸ் போயிருக்காங்க கோர்ட்டுக்கு. திரும்ப ஆகஸ்ட் 22 இன்னொரு சம்மன் சர்வ் பண்ணப்பட்டு விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராக சொல்லி ஒரு சம்மன் சர்வ் பண்ணப்பட்டது. அதுல அவங்க செடஷன் கேஸ் போடப்பட்டிருக்கிறது. இவ செடஷன் கேஸ் போட்டுட்டாங்க, இது நான் பெயிலபிள் செக்ஷன்ஸ் ஆச்சே அப்படிங்கிறதுக்காக இங்க கரண் தாப்பருக்கு ஆதரவாகவும் சித்தார்த் வரதராஜனுக்கு ஆதரவாகவும் இங்க தமிழ்நாட்டுல உள்ள ஜேர்னலிஸ்டுங்கெல்லாம் ஒரு கண்டன பொதுக்கூட்டம் போடுறாங்க. அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தோட சாராம்சம். மக்களே எவ்வளவு வேடிக்கையான விஷயம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். ஏனால் நீங்க கரண் தாப்பரை பத்தி போகும்போது நான் சொல்றேன், CNIBNல இதே திரு மோடி அவர்களை எதிர்த்து த டெவில்ஸ் அட்வொகேட் அப்படிங்கிற ஷோ நடத்திருப்பாரு. அந்த ஷோல அவர் கேட்ட கேள்வி, ஏன் நீங்க மோடியை விட்டுருங்க, இங்க லோக்கல் ஜெயலலிதா எடுத்துக்காங்க. ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து அவர் கேட்ட கேள்வியில அவங்க கடுப்பாகி நோ ஐ வாஸ்ன்ட் வெரி ஃபேர் வித் இன்டர்வியூன்னு ஏஞ்சி போயிருப்பாங்க. இவர் சொல்லியிருப்பாரு பிளசன்ட் மீட்டிங் யூன்னு. நோ இட் வாஸ்ன்ட் அ பிளசன்ட் மீட்டிங் யூ சொல்லி போய் ஏஞ்சி போயிருப்பாங்க, எந்திரிச்சிருப்பாங்க ஜெயலலிதா அவர்கள். முன்னாடி உட்காரவங்களை வேணுனே வெறுப்பேத்தி கோவப்படுத்தி கண்டமான கேள்வி கேட்டு இதெல்லாம் ட்ரெண்டா உருவாக்குனவரே இவர் தான் இந்தியால அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. இப்ப அவரை ஃபாலோ பண்ணி பலவே பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். மக்களே ஒரு கேள்வி எந்த அளவுக்கு ப்ராப்பரா இருக்கணும் ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது. நான் இப்படிதான் கேள்வி கேட்பேன், என்னன்னா கேட்பேன், கரு சுதந்திரத்துக்குள்ள நாங்க வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பண்ண விஷயங்கள் தான் நீங்க நிக்குதுன்றதை பார்க்க முடிகின்றது. சோ இப்ப மோடி எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. இப்ப இவங்க பாஜக மோடி தான் இந்த கேஸை போட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதுக்கே நான் எக்ஸாம்பிள் எடுத்து பேசுறேனே. மோடி அவர்களை CNIBNல த டெவில்ஸ் அட்வொகேட் அப்படிங்கிற ஷோல திரு கரண் தாப்பர் அவர்கள் எப்படி கேள்வி கேட்டிருப்பாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை பல மில்லியன் பேர் பார்த்திருப்பாங்க அந்த ஷோஸை பாத்தீங்கன்னா. ஆனால் இதே நஜம் செய்திய கரண் தாப்பர் அவர் சொல்றாரு, ஆமா இது டீப் ஸ்டேட் ஆபரேஷன் அப்படின்ன உடனே ஆமா 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 நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. எதிர்த்தியா ஒரு கேள்வி கேட்கல. எப்படி டீப் கேட்கலாம்ல? எப்படிங்க நீங்க சொல்றீங்க? வாட் இஸ் த ப்ரூஃப் யூ ஹேவ்னு கேட்டிருக்கலாம்ல ஒரு வார்த்தை. எந்த கேள்வியுமே கேட்கல. அப்போ இல்ல கரண் தாப்பர் எப்படி இது ஒரு ஃபண்டடான ஷோவா கொண்டு போயிருக்காரா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இங்க எழுகிறது. அது கரண் தாப்பர் யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரண் தாப்பரோட அப்பா ஜெனரல் பிரேம்நாத் தாப்பர் அப்படிங்கிறவரு இண்டோ சைனா வார் நடந்த போது அவர் தான் ஹெட் ஆஃப் தி ஆர்மில இருந்தார். அப்போ இங்க நம்ம வந்து ரொம்ப இந்தியாவுடைய சோல்ஜர்ஸ் ரொம்ப கடுமையா தோத்துட்டு இருந்தோம். அப்போ விட்ரா பண்ணிட்டு ஆர்மி சீஃபோடைய பதவியை லெப்டினன்ட் ஜெனரல் திரு ஜே.என். சௌத்ரிக்கு கொடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு அவர் வந்து ஆப்கானிஸ்தானுடைய அம்பாசிடரா இருந்தாருன்னு சொல்லுவாங்க. திரு கரண் தாப்பர் கூட பாத்தீங்கன்னா அவர் பிறந்ததெல்லாம் பிரிட்டிஷ், ஹி பார்ன் அஸ் எ பிரிட்டிஷர்னு சொல்லுவாங்க. ஸோ பிரிட்டன்ல பிறந்தாரு, அங்கேயே படிச்சுட்டு அப்புறமா இங்க இந்தியாவுக்கு வந்தாருன்னு சொல்லுவாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க மக்கள், இப்போ ஒரு ஆங்கிள் யோசிச்சு பார்க்கலாம். இல்ல கரண் தாப்பர் அவர்கள் அவருடைய இன்டர்வியூடைய ஸ்டைலையே மாத்தி அவ்வளோ அப்ளிஷ்டா ஒரு எதிர்நாட்டு கண்ட்ரியோடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட அவ்வளவு ஸ்மூத்தா சாஃப்டா ஒரு இன்டர்வியூ போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுல உள்ள பெண்கள் எல்லாம் விதவையாக்குன பகல்காம் அட்டாக்க இவர் வந்து டீப் ஸ்டேட்ன்றாரு. இவர் கேள்வி பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் பிளாக் அட்டாக் கேட்கிறாரு. ஸோ ஃபால்ஸ் பிளாக் ஆப்ரேஷன், டீப் ஸ்டேட் அட்டாக் ஆப்ரேஷன் இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய வார்த்தைகள் அப்படிங்கிறது தெரியாமல அவங்க பேசியிருப்பாங்க. அப்ப தெரிஞ்சே பேசுறாங்க அப்படின்னால் இது ஏதாவது பொலிட்டிக்கல் உள்நோக்கம் இருக்கிறதா, இல்ல இங்க உள்ள மக்களை பொய்யா ஏமாத்தி இந்த மாதிரி விஷயத்த பண்றாங்களா அப்படிங்கிற சந்தேகம் அடிக்கிறது. வில் திங்க் இன் டூ ஆஸ்பெக்ட்ஸ் மக்களே. அதாவது பொலிட்டிக்கலா ஒரு விஷயத்த நிறைய சேனல்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் பொலிட்டிக்கலா அவங்க வந்து ஒரு இது வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு பாலிசிஸ் இருக்கும், அந்த பாலிசியை ஃபாலோ பண்ணி பொலிட்டிக்கலா போவாங்கன்றதுலாம் செகண்டரி பார்ட். பட் பிரைமரி பார்ட் யோசிக்கலாம். நம்ம நாட்டுடைய ஒரு டூரிஸ்ட அட்டாக் பண்றாங்க ஒரு டெரர் கும்பல். நான் கேட்கிற மக்களே, 2 பேர் நான் கோட் பண்றேன் இந்த இடத்துல. மசூத் ஆசாத் எங்க இருந்தாரு? பொள்ளாச்சி பக்கத்துல இருந்தாரு, பாகிஸ்தான் தான் இருந்தாரு. தாவூத் இப்ராஹிம் எங்க மறைச்சு வச்சிருந்தாங்க எல்லாரும்? பாகிஸ்தான் இஸ் நாட் சப்போர்ட்டிங் டெரர் அட்டாக், தி வி நாட் டெரரிசம் சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு புழுகுறாங்களே. இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? இவங்கெல்லாம் பொள்ளாச்சி பக்கத்துல இருந்தாங்க. இந்த ஒரு பேசிக்கான விஷயத்த கூட மக்கள்கிட்ட மறைக்க ட்ரை பண்றாங்க இவர்கள் அப்படிங்கறதுலாம் இவ்வளவு வேடிக்கையா இருக்கு. அவ்வளவு ஏன் கேட்கிற மக்களே, இப்போ கண்டன போராட்டம் அறிவிச்ச தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் கூட செடஷன் வழக்கு எதற்காக போடப்பட்டது அப்படிங்கிறத பத்தி ஒருத்தவங்களும் வெளியே வந்து பேசல. ஏன் வெளியே வந்து பேசாம விட்டுட்டீங்க? அதை பத்தி எவ்வளவு பெரிய விஷயம் இது, எவ்வளவு சென்சிட்டிவான மேட்டர்ஸ் இது. ஒரு விஷயம் பார்க்கலாம் மக்களே, அதாவது இங்க மோடியை பிடிக்குதோ இல்லையோ, பிஜேபியை பிடிக்குதோ இல்லையோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சிக்கு ஆதரவு இருக்கோ இல்லையோ, நாம் ஒரு விஷயத்தை இங்க ஆதரிச்சாக வேண்டும். தட்ஸ் அவர் இந்தியன் ஆர்ம் போர்சஸ். நம்மளுடைய மக்கள் நம்ம ஆதரிச்சாக வேண்டும். ஒரு டூரிஸ்ட் போனவங்களை தேடி பிடிச்சி அவங்கள வந்து புருஷன்மார்களா பார்த்து கொண்டுட்டு போயிருக்கானுங்க ஒரு டெரர் குரூப். அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ரெகுலேஷன் பண்ணும் விதமா சிந்தூர் ஆபரேஷன் நடந்துச்சு. சிந்தூர் ஆபரேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆர்ம் போர்சஸ் சேர்ந்து நடத்தின ஒரு அழகான ஆபரேஷன். அதை அசிங்கப்படுத்தும் விதமாகவும் அதை பொலிட்டிசைஸ் பண்ணும் விதமாகவும் இங்க உள்ளவங்க வந்து அதை வேற மாதிரி திரிக்கிறாங்க அப்படிங்கிறதும் சரி. அது கூட பொலிட்டிக்கலா நீங்க வந்து ஏதோ மாத்தி பேசுறீங்கன்றது கூட இட் இஸ் நாட் அக்செப்டட். பட் ஸ்டில் அது பொலிட்டிக்கலா பண்ணுவாங்கன்னு நம்ம கேட்கலாம். ஆனால் இங்க நடந்த அந்த பகல்காம் அட்டாக்கை பத்தி தப்பா பேசுறதுன்னு இருக்குல்ல மக்களே, அது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான விஷயம் அப்படிங்கறத நீங்களே பார்த்துக்கோங்க. பகல்காம் அட்டாக்கை பத்தி ஏன்னா என்னைய என்கொயரி பண்ணிருக்காங்க, விசாரணை போயிட்டு இருக்கு. ஒரு விஷயம் மக்களே, இங்க தமிழ்நாட்டுக்கும் அங்க உள்ள பிஜேபிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. நாம இங்க ஜாதியால கூடியிருக்கோம், அவங்க மதத்தால கூடியிருக்காங்க. அது ஒண்ணுதான் வித்தியாசம். அவங்க மதம் சார்ந்த அரசியல் பண்றாங்க, இங்க ஜாதி சார்ந்த அரசியல் இருக்கின்றது. நீங்க இதை உத்து பார்த்தா தெரியும். மக்களை ஒன்றிணைக்க, சின்ன சின்ன குழுவா ஒன்றிணைப்பதற்கு ஏதாவது ஒரு உணர்வு தேவை. அந்த உணர்வு தமிழ்நாட்டுல ஜாதி ரீதியா இருக்கு. இங்க ஜாதி வேணான்னு சொல்றவங்க ஜாதி கிச்சு வச்சிருக்காங்க, அதை மாத்தவே முடியாது. ஏன்னா இங்க வந்து ரிசர்வேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா இவங்க ஃபீல் பண்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ரிசர்வேஷனை ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்ல நீங்க ஜாதியை ஒழிக்கணும்னு பேசுறது இருக்கிறதுலே பிக்கஸ்ட் ஹியூமர். அதை வந்து முடியவே முடியாத விஷயம். இப்போ இந்த அளவுக்கு ஜாதி வெறி அந்த நார்த்ல இருக்கான்னு பார்த்தா கம்பேரிட்டிவ்லி ஜாதி வெறின்ற ஜாதி பாசன்றது தெரியல எனக்கு.
கம்பேரிட்டிவ்லி அது கம்மி. ஆனா அங்க மதம் சார்ந்த உணர்வு அதிகம். சோ இங்க உள்ள பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பிஜேபினா எந்த மெஜாரிட்டி அவங்களுக்கு கேப்சர் பண்ண வேண்டிய இடமாக இருக்கின்றதோ அதற்கான உணர்வை கையில் எடுத்து அவங்க வேலை பார்க்கறாங்க. இது RSS உடைய பின்புலம், RSS உடைய அஜெண்டா, அவங்களுடைய கோரு, இதெல்லாம் நிறைய பேசலாம். பட் ஸ்டில் அங்க மதம் சார்ந்த உணர்வு அதிகமா இருக்க இடத்துல அவங்க மதம் சார்ந்த அரசியலை பண்றாங்க. இங்க ஜாதி சார்ந்த உணர்வு இங்க அதிகம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இங்க ஜாதி ஒழிக்கணும்னு சொல்லக்கூடியவர்கள் கூட தே ஹேவ் ஒன்லி ஜாதி கட்சி தான். அது அவங்க மாத்திக்கல. ஜாதி ஒழிக்கணும்னு சொல்லக்கூடியவங்க ரிசர்வேஷன் ஆதரிப்பாங்க, ரிசர்வேஷன் தேவைன்பாங்க. அது இங்க வேடிக்கையான முரண்பாடாக இருக்கும். அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்த்தா புரிஞ்சுக்கலாம். இந்த விஷயத்துல யாருமே பெரிய டிஃபரன்ஸ்லாம் அங்க மேக் பண்ணல. அவங்க அரசியல் செய்வதற்கு, குழுக்களை ஒருங்கிணைப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த உணர்வு தான் இங்க டிஃபர் ஆகுது. இங்க ஜாதி, அங்க மதம், அவ்வளவுதான். மற்றபடி எல்லா அரசியல் விஷயங்களும் ஆல் ஆர் காமன். இங்க ஊழல் எல்லாம் அரசியலே பண்ண முடியாது இந்தியாவை பொறுத்தளவுக்கு. அத எந்த கட்சியும் எந்த ஆட்சியும் இல்லாம பண்ணாங்கன்றது சரித்திரமே கிடையாது. அதை பண்ணவும் முடியாது. பீப்புள் ஹவ் பிகம் ஃப்ரீபீஸ். ஒரு மக்கள் கிட்ட அரசியல்வாதி கல்யாணத்துக்கு வராருன்னு நினைச்சா சொல்றாங்கன்னா அது பெருமைக்கெல்லாம் கிடையாது, பணத்துக்கு தான். வந்தா 10,000 மொய் வைப்பாரு அப்படிங்கிற பணத்துக்கு தான் அரசியல்வாதி கூப்பிடுறாங்க. மேரேஜுக்கு, ஒரு காது குத்துல கூப்பிடுறாங்க. இங்க எல்லாமே பணம்னு மாறி போனதுக்கு அப்புறம் இங்க ஊழல் அப்படிங்கிறதுல ஊழல் இல்லாம ஒரு அரசியல் கட்சி இங்க ஆட்சி பண்ணவே முடியாது. ரூல்ட் அவுட். மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு உணர்வு தேவைப்படுது. அந்த உணர்வு நம்ம தமிழ்நாட்டுல ஜாதி, நார்த் இந்தியால மதம், அவ்வளவுதான். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துல. என்னன்னா இங்க ஜாதிகளுக்கு என்று ஒரு தலைவன் ஒருத்தவங்க வச்சிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு 2 ஜாதிக்கு சண்டை போடுறான்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல 2 தலைவரை கூப்பிட்டு பேசுவாங்க. தட் இஸ் பிகமிங் ஈஸி டு கண்ட்ரோல் எ கம்யூனிட்டி, அ குரூப், அவ்வளவுதான். கூப்பிட்டு பேசுவாங்க. அது சால்வ் ஆயிடும், இல்ல சமாதானம் ஆயிடும். சால்வோ சமாதானமோ அப்போதைக்கு பிரச்சனையை முடிச்சு லானோட காப்பாத்துறாங்களா, அவ்வளவுதான் விஷயம். அங்க பாத்தீங்கன்னா மத ரீதியான அங்கங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இவ்வளவுதான் இங்க மேட்டர்ஸ் மக்களே. பட் என்னதாக இருந்தாலும் இந்தியா அப்படின்னு வரும் பொழுது நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பேட்ரியாட்டிக் ஃபீலிங். இங்க இந்திய மக்களுடைய வலியையும் கண்ணீரையுமே இங்க அரசியலா மாத்துறதுக்கு கரந்தப்பர் மாதிரி ஆட்கள்லாம் முற்பட்டிருக்கிறாங்க. அதற்கு எதிரி நாட்டு ஆளையே கூப்பிட்டு உட்கார வச்சு அவன் பேச்சை இங்க எடுத்துட்டு போட்டு அவன் பேச்சை இங்க மக்கள் நம்மன்னு எதிர்பார்க்கறதுக்காக வீடியோ பண்ணிருக்காங்க பாருங்க மக்களே. இதை விட கொடூரமான செயல் எதுவுமே இல்லை. இதற்கு கரந்தாப்பர் அவர்கள் மீது தேசத்துரோக வழக்கு போடுறாங்க அப்படின்னால் இதை முதலில் ஆதரிக்க வேண்டிய ஆட்களும் நாம் தான். இந்தியான்னு வரும் பொழுது இந்த ஜாதி, மதம் இதெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம நாட்டுக்கு நிக்கணும்னு நினைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவன் தான் இந்தியன்ஸாக இருக்க முடியும். சில பேர் சொல்றாங்க கரந்தாப்பர் இஸ் பேசிக்கலி ஃப்ரம் பிரிட்டன் கண்ட்ரி சார், அங்கதான் பிறந்தாங்க, தான் வளர்ந்தாரு, அவர் எப்படிங்க இந்திய மக்கள் மேல அன்பாவும் பேட்ரியாட்டிக்காவும் இருப்பாரு, he is funded by China people ஒருத்தவங்க சொல்றாங்க. So it is all subject to investigation. ஆனால் ஒரு உணர்வை அரசியலாக மாற்றுவதற்கு எதிர்நாட்டு ஆளியை கூட்டு உட்கார வச்சு பேச வைக்கிறதுக்கும் அவரையும் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லி இங்க உச்சரிக்கிறதுக்கும் இங்க டிஃபைன் பண்றதும் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் மக்களே. கரந்தாப்பர் இஸ் நாட் அ குட் ஜேர்னலிஸ்ட். இன்ஃபேக்ட் ஜேர்னலிசம் அப்படிங்கிறதுக்கே அழகான அடையாளத்தை மாற்றியவர் அவர் தான். இப்ப இது அசிங்கமான அழுக்காக மாறிவிட்டதுக்கான காரணம், ஒன் ஆஃப் த காரணம் அவர் தான் நம்ம பார்க்க முடிகின்றது. எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.